ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது JDBC ODBC டிரைவர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிரைவர் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஜாவா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், டேட்டாபேஸோட, அதாவது RDBMS SQL சர்வரோட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த டிரைவர் ODBC டிரைவர் JDBC டிரைவர் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த டிரைவரை வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் வேறு தான் வந்து JDBC API அப்படிங்கிறது. ஸோ JDBC API அப்படிங்கிற எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அண்ட் தென் API அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ அது மூலமாக தான், அந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த ODBCயை வந்து நம்ம கனெக்ட் பண்ணவே செய்கிறோம். ஸோ இது வந்து அந்த ODBC டிரைவரை வந்து நம்மளோட சிஸ்டம், அதாவது மெஷின்ஸோட அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து ODBCயோட அந்த பிரிட்ஜ், அந்த டயக்ராம்ஸ் எப்படி இருக்கும், எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு டயக்ராமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜாவா அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜாவா ப்ரோக்ராம்ஸ். அடுத்தது JDBC ODBC அந்த பிரிட்ஜு. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ரெண்டையும், அந்த JDBC ODBCயை வந்து கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு ODBC டிரைவர் மூலமாக டேட்டா பேஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸை வந்து என்ன பண்ணுவோம், டேபிள் ஃபார்மேட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எப்படி இப்போ நம்ம SQLோட அந்த ஜாவா அப்ளிகேஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முதல்ல என்ன பண்ணணும், SQLோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜாவா பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபைல் பேக்கேஜை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, java.sql அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் வந்து நம்ம JDBCயில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட RDBMS டேட்டா பேஸஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இம்போர்ட் java.sql.star அப்படிங்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த java.sql அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் தான் வந்து நம்ம JDBC வந்து RDBMSோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலாக எப்படி நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இம்போர்ட் ஸ்பேஸ் விட்டு java.sql.star அப்புறம் எண்டில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு செமிகோலன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம அந்த SQL பேக்கேஜ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜாவாவோட சேர்த்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதான் கொடுத்துருப்போம், திஸ் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் அவைலபிள் இன் தி பேக்கேஜ் இன்டு அவர் அப்ளிகேஷன்ஸ். நம்ம என்ன கிளாஸஸே என்ன இன்டர்ஃபேஸஸே வந்து அந்த பேக்கேஜே வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இது பண்ண போகிறோமோ, கனெக்ட் பண்ண போகிறோமோ, அதை வந்து என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது லோடிங் அண்ட் ரெஜிஸ்டரிங் த டிரைவர். ஸோ இப்போ அந்த டிரைவரை வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், இல்லைனா எப்படி வந்து நம்ம லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு இப்போ நமக்கு டேட்டா பேஸ் வேணும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டிரைவர், டேட்டா பேஸில் வந்து என்ன பண்ணணும், ஒரு பர்டிகுலர் டிரைவர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஜாவாவில் அந்த இதை டிரைவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு இது வந்து டிரைவர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு, அந்த மெத்தடை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து என்ன அப்படின்னா ஃபார் நேம். அதில் நேமில் n வந்து கேப்ஸில் கொடுப்போம். அடுத்து அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் விட்டு STR அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பர்டிகுலர் டிரைவர் அந்த வந்து என்ன பண்ணோம், நம்ம ஜாவாவோட இது பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, அந்த டிரைவர் மேனேஜர் மூலமாக நமக்கு வந்து இந்த என்ன பண்ணுவோம், அந்த டிரைவர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், லோட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டிரைவர் வந்து தேவைப்படும். ஸோ அது எதில் லோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ அதோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க, class.for name. ஸோ அதில் அந்த கிளாஸில் C கேப்ஸில் வரும், அதுமாதிரி ஃபார் நேமில் n வந்து நேமில் வந்து கேப்ஸ் வரும். ஸோ அடுத்தது அந்த பர்டிகுலர் அந்த டிரைவரோட நேமோட பாத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும். இது கிளாஸ் அப்படிங்கிறது கிளாஸோட நேம், ஃபார் நேம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெத்தடோட நேம் தான் வந்து ஃபார் நேம் அப்படிங்கிறது. அடுத்து பாத் வித் அந்த டிரைவர் நேம் அப்படிங்கிறது
எந்த பர்டிகுலர் டிரைவரோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த பாத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், சர்ச் பண்ணி இங்கே கொடுக்கணும். அடுத்து டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு அப்ளிகேஷன். யூசர் வந்து என்ன பண்ணோம், ரெஜிஸ்டரோ லோட் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி டிரைவர் அப்ளிகேஷன் தான் வந்து இந்த டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். கிளாஸ் டாட் ஃபார் நேம், அடுத்து டபுள் கோட்ஸுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாத்தோட நேம், அந்த டிரைவரோட பாத் நேம் வந்து கொடுத்துருப்போம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து கனெக்ஷனை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இல்லைனா கனெக்ஷன்ஸ் நம்ம ஆர்டிபிஎம்எஸோட வந்து என்ன பண்ணணும், கனெக்ஷனை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் ஜேடிபிசி டிரைவர் மூலமாக அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம், என்ன மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த டிரைவர் மேனேஜர் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் நியூ கனெக்ஷன் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணோம், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கனெக்ஷன் அடுத்து COBJ அப்படிங்கிறது வந்து கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் நம்ம கொடுத்துருக்கிறது ஈக்குவல் டு எதுக்குள்ளார நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னா டிரைவர் மேனேஜர் டாட் நம்ம அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு கெட் கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த பாத் நேம் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன ஆயிரும், கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பான். இதில் இதெல்லாம் வந்து கிளாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பான். கனெக்ஷன் அப்படிங்கிறது கிளாஸு, அதே மாதிரி டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிறதும் வந்து கிளாஸ் நேம் தான். அடுத்து C ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், அது ஒரு ஆப்ஜெக்ட்டு. அடுத்தது கெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து மெத்தட், நம்ம அந்த கனெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. DSN அப்படிங்கிறது வந்து அந்த உள்ளுக்குள்ளார கொடுத்துருக்கோம் இல்லையா, அது டேட்டா சோர்ஸ் நேம், எங்கேருந்து அந்த டேட்டா வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த சோர்ஸ் நேம் தான் வந்து DSN அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது அந்த C ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸு எப்படி வந்து நம்ம ODBC டேட்டா சோர்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பன் ODBC டேட்டா சோர்ஸ், இது வந்து கண்ட்ரோல் பேனலில் வந்து இருக்கும். நம்ம கண்ட்ரோல் பேனல் எப்படி எடுப்போம் அப்படின்னா ஸ்டார்ட்டில் போய் செட்டிங்ஸில் போய் கண்ட்ரோல் பேனல் எடுத்துக்கலாம், இல்லைனா மை கம்ப்யூட்டரில் போய் கண்ட்ரோல் பேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரோல் பேனலுக்குள்ளார உள்ள ODBC டேட்டா சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளார போய் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெனு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் செலக்ட் Oracle ODBC டிரைவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் விண்டோவில் டேட்டா சோர்ஸ் நேம், நம்ம அந்த சோர்ஸ் நேம் ஒன்று வந்து கொடுக்கணும். அதே மாதிரி யூசர் நேம் வந்து Oracleல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா யூசர் நேம் வந்து ஸ்காட், பாஸ்வேர்டு வந்து டைகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த யூசர் நேம் ஐடியை வந்து நம்ம கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படிங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து ODBC டிரைவர் வந்து கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு த்ரூ எது மூலமாக பண்ணுவோம், அந்த டேட்டா சோர்ஸ் நேம் மூலமாக பண்ணுவோம். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம பார்த்தோம். கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டு ஈக்குவல் டு டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கிளாஸு, கனெக்ஷன் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கிளாஸ் தான். அடுத்து கெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த பார்த்து அடுத்து எந்த யூசர் ஐடி RDBMSல கனெக்ட் பண்ணுறதுக்கு அதோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன ஆயிரும், அந்த டேட்டா பேஸை வந்து அது ரெஃபர் பண்ணிடும். ஸோ டேட்டா சோர்ஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது க்ரியேட்டிங் எ ஸ்டேட்மெண்ட். இப்போ எப்படி நம்ம அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம், அதோட ஜென்ரல் ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் அந்த ஆப்ஜெக்டோட நேமு, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்டோட நேமு, அது வந்து அடுத்து ஈக்குவல் டு கிளாஸ் ஆப்ஜெக்டோட நேமு. அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிளாஸு, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டு. அடுத்து க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கிளாஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்தது இப்போ நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன கொரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்படிங்கிற கொரி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அந்த ரெக்வெஸ்டட் டேட்டா வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் வந்து நம்ம கொடுக்கணும். அதேமாதிரி இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட் கொரி அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த ரெக்வெஸ்டட் டேட்டாவை நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ரெக்வெஸ்டட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட் செட் ஆப்ஜெக்ட் இதில் வந்து எது கேப்ஸில் வரும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த ரிசல்ட் செட்டில் ஆர் கேப்ஸ் அதே மாதிரி செட்டில் எஸ் கேப்ஸ் வரும். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த ரிசல்ட் செட் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த எக்ஸிக்யூட் அப்படிங்கிற கொரி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ரிசல்ட் செட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ரிசல்ட் செட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து எஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டோட கிளாஸ். ஆர் ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி எஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டோட ஆப்ஜெக்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் கொரி அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், எதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எஸ்கியூஎல் கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராப்பர் எஸ்கியூஎல் கொரியை வந்து இங்கே கொடுக்கும். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், அந்த கொரி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அடுத்தது எக்ஸிக்யூட் அப்டேட். இப்போ நம்ம ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் கொடுத்துருப்போம். அதில் வந்து அப்டேட்டு, இன்சர்ட்டு, டெலீட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலீட்டோ நம்ம அந்த கமெண்ட் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம், ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே, அதே தான் இதில் நம்ம வந்து டிரைவரில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் ஆப்ஜெக்ட் அதாவது ரிசல்ட் ஆப்ஜெக்ட் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா ரெக்வெஸ்டட் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணோம், ரோஸ் அண்ட் காலம்ஸ் அது பண்ணுறதுக்கு ஆர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். மாதிரி ஒவ்வொரு ரோவையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ரெக்கார்ட்ஸ் அது மாதிரி காலம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஃபீல்ட்ஸ் ஆஃப் தி ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மெத்தடை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரோலேருந்து அடுத்த ரோவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தட் எந்த கிளாஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா ரிசல்ட் செட் அப்படிங்கிற கிளாஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, ரிட்ரீவ் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணணும் கனெக்ஷனை. ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா க்ளோஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எதை க்ளோஸ் பண்ண போகிறோம், நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட், அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட கிளாஸ் டாட் க்ளோஸ் அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து கனெக்டிவிட்டி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி எப்படி டிஸ்பிளே பண்ண போகிறோம் ஜேடிபிசி ஓடிபிசி மூலமாக அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த டேபிளுக்கு என்னென்ன ஃபீல்டு வேணும், அந்த டேபிளோட நேம் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு வைக்க போகிறோம். டேபிளுக்குரிய ஃபீல்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நம்பர், ரெஜிஸ்டர் நம்பரை தான் வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அடுத்து அவங்களோட நேமு, அவனோட மார்க், இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் கிடைக்கும். ஸோ இதை எப்படி வந்து நம்ம ஆர்டிபிஎம்எஸில் அந்த மாதிரி டேபிளாக க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம், இதை வந்து அந்த அப்ளிகேஷனில் எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம், அதை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வந்து ப்ரோக்ராமாக பார்க்க போகிறோம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் ஜாவா டாட் எஸ்கியூஎல் டாட் ஸ்டார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம இன்புட் அவுட்புட் அந்த டேட்டாஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கு இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் டேட்டா பேஸ். என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸ்னு ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ரிசல்ட் செட், அதுக்கு ஒரு வேரியபிள் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ட்ரை கேட்ச் அந்த எக்ஸப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ட்ரைக்குள்ளார என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஜேடிபிசி ஓடிபிசியை வந்து நம்ம பாத் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கனெக்ஷன், அந்த கனெக்ஷனுக்குள்ள கிளாஸு, அடுத்து என்ன இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம், டேட்டா பேஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கெட் கனெக்ஷன்ஸ் ஜேடிபிசி ஓடிபிசி மூலமாக அந்த ஆர்டிபிஎம்எஸ் டேட்டா பேஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குரிய யூசர் நேம், அதுக்குரிய பாஸ்வேர்டு, யூசர் நேம் ஸ்காட் அப்படிங்கிறது, பாஸ்வேர்டு வந்து டைகர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கிளாஸ், அடுத்து அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த கனெக்ஷனுக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கனெக்ஷனோட கிளாஸு க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்.
ஸோ அந்த க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன கிளாஸ் கொடுத்துருக்கோம், எஸ்டிஎம்டி அப்படிங்கிறது டாட் எக்ஸிக்யூட், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். என்ன ஒரு புது டேபிளாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ டேபிள் நேம் என்ன வேணும், அந்த டேபிளுக்கு ஃபீல்டு என்ன வேணும்னு சொல்லி மேலே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ் வந்து இதுக்குள்ளார கொடுத்துடலாம். க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டோட நம்பரு, அடுத்து அவங்களோட நேமு, அவங்களோட மார்க், அதுக்கு என்ன ப்ராப்பர் டேட்டா டைப் வேணுமோ அதை கொடுக்கணும். இதுமாதிரி ஒவ்வொரு காலமையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா அப்படிங்கிற ஆப்ரேட்டர் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோன்னே ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி எண்டில் செமிகோலன். இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டேபிளுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து எஸ்டிஎம்டி அப்படிங்கிறது டாட் எக்ஸிக்யூட் அப்டேட் அப்படிங்கிற அந்த கிளாஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார என்ன பண்ணணும், நம்ம இன்சர்ட் அப்டேட் டெலீட் என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அதை கொடுப்போம். ஸோ நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம் அந்த டேபிளுக்கு. ஸோ இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் நம்பர், அவனோட நேமு, அவனோட மார்க். ஸோ அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அந்த டபுள் கோட்ஸையும் க்ளோஸ் பண்ணி ஃபைனலாக அந்த இன்சர்ட்டுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செமிகோலன். இந்த மாதிரி அந்த டேபிளுக்கு எத்தனை ரோ வேணும், நம்ம டேட்டாபேஸில் எத்தனை இருந்தது அந்த ரோ தான். ஸோ அந்த 3 ரோவை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எக்ஸிக்யூட் கொரி அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணியாச்சு, அந்த டேபிளுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் கொரி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும், ரிட்ரீவ் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோவை பார்க்கணும் அப்படின்னா அந்த ரிசல்ட் செட் இதுக்குள்ளே அந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருந்து நம்ம இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ 3 ரோ இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ரோவில் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ரோ பார்க்கணும் அப்படின்னா ஆர்எஸ் டாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஒவ்வொன்றத்தையும் நம்ம கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இல்லை கொடுத்துருக்கு பாரு சிஸ்டம் அவுட் டாட் அப்படின்னு வரும், இங்கே சிஸ்டம் ஓஒய்டின்னு இருக்குது, அது அவுட். ஸோ ஒவ்வொன்றையா ஃபஸ்ட்டு இன்ட், அதாவது நம்ம என்ன கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் நம்பர், அது இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பு, அடுத்து நேம்ங்கிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பு, அடுத்தது மார்க்குங்கிறது இன்டிஜர் டேட்டா டைப். அதனால் கெட் இன்ட், கெட் ஸ்ட்ரிங், கெட் இன்ட்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டுக்குள்ளது என்னது 1 2 3 அந்த 3ஐயும் நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அடுத்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஸ்டிஎம்டி டாட் க்ளோஸ் அப்படிங்கிறது. இப்போ கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கனெக்ஷன் டாட் க்ளோஸ். சப்போஸ் நமக்கு எரர்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கேட்ச் எக்ஸப்ஷன் அதில் வந்து நம்ம வெளியில் வரும், இல்லைன்னா அந்த பிரிண்ட் பேக்கேஜ் வந்து ட்ரேஸ் பண்ணி நமக்கு காட்டும். ஸோ அப்போ அப்படி வெளியில் வரணும் அப்படின்னா சிஸ்டம் அவுட் டாட் பிரிண்ட் எல்லான்னு கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும், அதில் வந்து கேட்ச் பண்ணி நமக்கு வெளியில் கொண்டு வரும். ஸோ அடுத்தது மினி ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் அந்த கோடு வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம MySQL இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து SQL டேட்டாபேஸை பற்றி பார்த்தோம், RDBMSல SQL டேட்டாபேஸை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து RDBMSல MySQL டேட்டாபேஸை வந்து எப்படி நம்ம சிம்பிள் கோடு யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ HTML யூஸ் பண்ணிக்கலாம், CSS யூஸ் பண்ணிக்கலாம், JSP யூஸ் பண்ணிக்கலாம், MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து HTML அண்ட் CSS ஸ்டைல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு HTML ப்ரோக்ராம் தொடங்கினாலும் டாக்குமெண்ட் டைப் ஸ்பேஸ் விட்டு HTML, இது நீ லேப் செஞ்சுருப்பேன் நாலு எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான். ஸோ இப்போ டைட்டில் டேக்குள்ளார நம்ம ஸ்டைல் CSS ஸ்டைல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன ஃபாண்ட், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம என்டர் பண்ணக்கூடிய டேட்டா என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கு பேக்ரவுண்டில் கலர்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு பார்டர் கொடுத்துருக்கோம். அடுத்தது அதுக்கு ஃபேடிங், அது எவ்வளோ பிக்சல்ஸில் வந்து இருக்கணும் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஸ்டைல்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணணும், ஸ்டைல்ஸை அந்த டெக்ஸ்ட் பாக்ஸு அதுக்குள்ளே அந்த ஸ்டைல்ஸ் என்னென்ன வேணும். சப்போஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷேடோவாக வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஷேடோவை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாடி டேக்கே வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஹெட்டர் டேக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், பாடி டேக் வந்து நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளார ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ என்ன அப்படின்னா ஃபார்ம் ஆக்ஷன் நம்ம இது எல்லாமே வந்து நீ செகண்ட் யூனிட்டில் ஐ திங்க் செகண்ட் யூனிட்டில் நீ வந்து படிச்சிருப்ப. ஸோ அந்த ஃபார்ம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்ப. ஃபார்ம் ஆக்ஷன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், JSPக்குள்ளார நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ மெத்தட் என்ன அப்படின்னா போஸ்ட்டு, நம்ம அந்த ஆக்ஷன் போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முக்குள்ளார நம்ம ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் என்ன கொடுக்குறோம் அந்த டேபிள் அப்படின்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம்.
இப்போ வந்து ரெஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற அந்த லிங்க், அது வந்து ஏஹெச் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உனக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து இங்கே இருக்குது, ரெஜிஸ்டர் டாட் ஹெச்டிஎம்எல். இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இதிலே வந்து என்ன பண்ணியிருக்கோம், சிஎஸ்எஸ் ஸ்டைல் வச்சு கொடுத்து இந்த ஃபார்முக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாமே ஸ்டைல் நம்ம உள்ளே கொடுத்துருக்க அந்த ஒவ்வொரு இன்புட் டைப், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு என்ன ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத அங்கே ப்ரீவியஸ் மேலே வந்து ஹெட்டர் டேக்குள்ளார வந்து கொடுத்துருப்போம். ஸோ அது என்னது அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபஸ்ட் நேம், எல் நேம், லாஸ்ட் நேம், இதெல்லாமே டேபிளுக்குள்ளார வர மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், யூசர் ஐடி, அப்புறம் அவங்களோட பாஸ்வேர்டு. அங்கே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாலே அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்த லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஏஹெச் ரெஃபரன்ஸில் லாகின் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஃபைல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா, அது வேண்டாம் அப்படின்னா நம்ம சப்மிட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெஜிஸ்டர் ஆயிரும். சரியா? ஸோ இப்போ ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அந்த லாகின் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த லிங்க் வரும். இந்த லாகின் டாட் ஜேஎஸ்பின்னு சொல்லி இருக்குல்லையே, அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஜேஎஸ்பி ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜேஎஸ்பி ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், யூசர் ஐடி, அதே மாதிரி நம்ம அந்த ஜேடிபிசி அந்த டிரைவர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன டேபிளை வந்து இதுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கலாம் வந்து வரும். ஸோ அதுதான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதுக்குள்ள வந்து நம்ம ஜேஎஸ்பி ப்ரோக்ராம்ஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ஜாவாவோட என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி அந்த டிரைவர் மூலமாக வந்து கனெக்ட் பண்ணுறது தான் வந்து இதில் பார்க்குறோம். ஸோ இவ்வளோதான். ஒரு 2 ஃபைலை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஃபைலை இன்னொரு ஃபைலோட லிங்க் பண்ணுறது, அடுத்து அகைன் அந்த ஃபைலுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து இன்னொரு ஃபைலோட லிங்க் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மினி ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நீ ப்ரோக்ராம்ஸாக வந்து 2nd யூனிட், 5th யூனிட், 3rd யூனிட், 4th யூனிட்டில் வந்து பார்த்தா தான். இதை வச்சு நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோதான் உனக்கு WPயில் 5th யூனிட் இதோட முடிஞ்சுது.